வணக்கம் அவர்களே. ஐபிசி ரீச்சா கந்தையா பாஸ்கரன் தமிழரசு கட்சியில் அணிவதற்குரிய ஒரு தன்னுடைய விண்ணப்பத்தை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அந்த கட்சிகளை மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு கொடி சுமந்திரனால கிளப்பப்பட்டிருக்கின்றது. காரணம், ஐபிசி பாஸ்கரனை கட்சியில சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அவருடைய காரணம் ஒரு சில்லித்தனமான காரணம் சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னு சொல்லிச்சுன்னா, சொல்லப்பட்டது என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஐபிசி பாஸ்கரன் 5 லட்சம் ரூபாய் காசு கட்சி பணிக்காக கொடுத்திருக்கின்றாராம். அது ஸ்ரீதரன் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்கவும் வேறு சில எம்பிக்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்கவும் தான் அது கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதை அவர் ஊடகங்கள்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அதுதான் ஒரு குற்றச்சாட்டு. அதாவது தான் கட்சிக்கு காசு கொடுத்தன் அப்படின்றத ஊடகங்கள்ல சொல்லி திரிகிறது குற்றச்சாட்டாம். அதை விட அவர் கட்சிக்கு எதிராகவும் ஊடகங்கள்ல கதைக்கிறார் அப்படின்னு சொல்லியும் இதனால அவர் கட்சி வேற கட்சியில சேர்க்க வேணும், அதாவது கட்சியின் விண்ணப்பத்தை நிராகரிக்க சொல்லி சுமந்திரன் சொல்லியிருக்கின்றார். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிச்சுன்னா, முதலாவது இங்க கட்சியா நடக்குதான்னு கேட்டாலே முதல் அதுலயே பெரிய பிரச்சனை இருக்குது. வேற இந்த கட்சி என்னதுக்காக இருக்குதுன்னு கேட்டாலே அடிப்படை கேள்வியே தவறுதான். அது அவர் உருவாக்கினார் இவர் உருவாக்கினார்லாம் தூக்கிட்டு வருவாங்க. யார் உருவாக்கினாலும் வேலை நடக்கலன்னு சொல்லி சொன்னா தூக்கி குப்பையில போட வேண்டியதான். வரலாறு தூக்கி குப்பையெல்லாம் போட போகுது. அப்ப அது வரைக்கும் அவற்றை வேற யூஸ் பண்ணி நாங்கள் எங்கண்ட பிழைப்பை தான் ஓட்டிக்கொள்ள முடியும், அல்லது எங்கண்ட போலி கௌரவங்களை காப்பாற்றி கொள்ள முடியுமே ஒழிய வேற ஒன்றுமே இங்க நடக்க போறது இல்லை. அதை விட முக்கியம், மக்களே நேரடியாக பார்த்து தெரியும். எங்கட மக்கள் நீங்க வடையை கவனிச்சு பாருங்க, ஒரு நாளுமே தமிழ் தேசிய கூட்டத்தை விட தமிழ் கட்சி எதுவுமே கேட்கறதே இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு தெரியும் இந்த மக்களுக்கு யார்கிட்ட என்னட்ட கேட்கணும்னு தெரியும். அப்ப 2009 முன்னுக்காக கேட்டது வேற, சரியான இருக்கையோ சரியான இவ்வளவு பெரிய விஷயங்களை கேட்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப என்ன கேட்கறது, எதுவுமே கேட்கறது. அப்படி ஆகமிஞ்சி போனா அந்த ஒழுங்கையில பல்ப் போட்டு சொன்ன பயனாவே தெரியும். இந்த பல்ப் போட்டுறது, மதில் கட்டுறது, ரோட்டு போடுறதுக்கு தான் இது லாயக்கு அப்படின்றதுக்கு தெரியும். அதோட மட்டுமே நிறுத்தி கொள்றது. அப்ப எங்கட மக்கள் புத்திசாலி, எனக்கு தெரியுது இதுதான் கேட்கணும். ஆனால் இதை என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, இதை வச்சுக்கொண்டு பெருசா வெளியில பில்டப் பண்ணி சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, எல்லாம் நாங்கள் தான் எல்லாம் வடகிழக்குல தமிழர்களுக்கு ஈழத்தமிழுக்கு நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி உண்மை என்ன மக்களும் மதிக்கிறீர்கள். அதே மாதிரி இந்த அரசாங்கம் சரி, இல்ல வெளிநாட்டு இந்திய தூதுவர்கள் சரி, யாருமே இவையில மதிக்க போடல. காரணம் அவைக்கு உண்மை தெரியும். இப்ப மக்கள் எப்படி நடத்துறாங்க, அந்த மக்கள் அரசியல் கட்சி எப்படி நடத்துறாங்க வச்சுக்கொண்டுதான் வெளிநாடும் சிங்கள அரசு இவையில மதிக்க போகுது. உண்மையை கிட்ட வெளியில தான் தெரிஞ்சு கொண்டு காய் கொடுப்பாங்க ஒழிய மற்றபடி உள்ளுக்கெல்லாம் மரியாதை அல்லது மரியாதை இங்க இதை கேட்கறத கொடுக்குறதெல்லாம் மரியாதை இருக்கு. கேட்கறத கொடுக்குறாங்களா எங்கேயாவது? இல்ல, கேட்டுக்கொண்டு இருப்பாங்க, அவ்வளவு. அப்ப இது ஒரு கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் நிலைமையில் தான் இருக்குது. அதுவும் இல்லைன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். அதை விட இந்த இவங்க சொல்ற மாதிரி பிளேன் டீ குடிக்க போயிட்டு வர்ற ஆளுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு ஏதோ பெரிய ஒரு கட்சி நடத்துறோம், ஏதோ புரட்சி பண்ண போறோம், பெரிய தீர்வு எடுத்து தர போறோம் அப்படின்ற மாதிரியும் அப்படிதான் சொல்லி கொண்டு இருக்காங்க. ஆனா அது சொல்றது ஓகே, ஆனா இதெல்லாம் எல்லாரும் நம்புறாங்கன்னு இவங்களை நினைக்கிறது மிகப்பெரிய பிள்ளை. அதை விட முக்கியம், இப்படியே இருந்து கொண்டே அடுத்துக்கிட்டோமே கட்சிகள் அவன் பெறாத இவன் பெறாத நாங்கள் தான் இருப்போம் அப்படின்றதெல்லாம் பெரிய சிக்கல். இப்ப ஐபிசி பாஸ்கர்னா வெறும் 5 லட்சம் ரூபாய் பிரச்சனைக்கு சிக்கல்ல மாட்டினோம். ஏற்கனவே யாரையுமே காசு வாங்கிட்டு கட்சியில சேர்க்கலையா, இல்ல இந்த கட்சியை பற்றி இது வரைக்கும் அவதூறா வெளியில காய்ச்சிட்டு யாரையுமே கட்சியில சேர்க்கலையா? ஒருத்தர் அவதூறா தமிழரசு கட்சி பற்றி கதைச்சாரண்டாலே முதல் வேலை தமிழரசு கட்சி சொல்றதா வேலை வளர்ச்சி உள்ள கட்சிக்குள்ள போடுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, உள் கூட்டங்கள்ல இதுதான் ஃபர்ஸ்டா கதைப்பான். இப்ப இல்ல, இது 20-30 வருஷத்துக்கு முன்ன வரலாறு தமிழரசு கட்சியில இதுதான். ஒரு ஆரோக்கியமான ஒருத்தர் மற்ற முக்கியமா எங்கண்டையாக்கள் இருக்கணும். அவர் தமிழரசு கட்சியை வெளியில இருந்து விமர்சித்தார்ன்னு சொல்லி சொன்னா, அவருக்கு முதல் வேலை என்னண்டா கட்சியில சேருங்கன்றதான். காரணம் என்னண்டா, கட்சிகளை சேர்ந்துட்டா விமர்சிக்க மாட்டேன் அங்க, அவ்வளவுதான். அப்ப இப்படி இருக்கிற கட்சி என்னைக்கு இப்படி ஆகும்னு சொல்லி சுமந்திரன் சொல்றான்னு சொல்லி சொன்னா, அந்த சுமந்திரன் கட்சியை திருத்த போறாருன்னு அர்த்தப்படுறதா, இல்லது இவர் சந்தர்ப்பவாதத்துக்காக தனக்கேற்ற மாதிரி மட்டும் இதை பாய்கிறார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளணும். சொன்னா வல்லவர் எல்லாம் நல்லவர் சில பேர் இங்க பில்டப் பண்ணினோம். அவருக்கு தமிழரசு கட்சி இந்த வரலாறு தெரியாதானே அவனு? அப்படி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஐபிசி பாஸ்கர் நேற்று ஒருத்தரை வச்சு பிடிச்சி அடிச்சு நீங்க பெரிய அளவணுமன்ற எந்த தேவையும் இல்லை. உங்களை முடிஞ்ச ஒரு தீர்வத்தை எடுத்து காட்டி போட்டு நீங்க அதுக்கு பிறகு நீங்க பெரிய ஆளா இல்லையான்றதை சொல்லிக் கொள்ளுங்க. அதுக்கு பிறகு மக்களை நம்புவாங்க. இல்லைன்னா நீங்க சும்மா நீங்களே உங்களுக்கு கோட் சுட்ட போட்டுக்கொண்டு நீங்களே உங்களுக்கு 4 பேரை வச்சுக்கொண்டு
நாங்கள் எல்லாம் பெரிய ஆக்கள், நாங்கள் பெரிய கட்சியை வச்சு நடத்துறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்க வேண்டியா. இங்க இவனும் மதிக்க மாட்டான், வழியில இருந்து வர்றவனும் மதிக்க போறதில்ல. சும்மா இருக்க வேண்டியதான்.